எவ்ரிவன், நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஒரு டாப் 4 நியூ கிரிப்டோ டோக்கன்ஸை பத்தி பேச போறேன். இந்த நியூ கிரிப்டோ டோக்கன்ஸை பத்தி பேசுறதுக்கான காரணம் நிறைய யூசர்ஸ்க்கு எந்த கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு கைடன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட கிரிப்டோ டோக்கன்ஸ் டே பை டே கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 4 பெஸ்ட் கிரிப்டோ டோக்கன்ஸ் நம்மளோட ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல ஏகப்பட்ட கிரிப்டோ காயின்ஸ் வந்து டே டு டே பேசிஸ்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண இந்த 4 காயின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான காயின். ஸோ ஒன் பை ஒன்னா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் எஸ்கேப் அப்படின்ற ஒரு காயின். இந்த காயின் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்டு கேமிங் கூடிய ஒரு டோக்கன். இது வந்து எத்திரியம் பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடியது. அண்ட் இதோட சப்ளை வந்து பாத்தீங்கன்னா 5.21 பில்லியன். ஸோ இந்த ஃபிஃப்த் எஸ்கேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் பேஸ்டு காயின்ன்றதுனால ஸோ இதுல விளையாடுறவங்களுக்கு இந்த காயின் வந்து ரிவார்ட்ஸா கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் மேபி ஏர் டிராப் கூட இவங்க பண்ணலாம். அண்ட் இந்த ஏர் டிராப் பண்றதுக்கு நீங்க அவங்க சொல்ற ஒரு சில டாஸ்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா இந்த காயினை லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா $0.01 லிஸ்ட் பண்ணாங்க இதோட ஃபர்ஸ்ட் ப்ரீ சேல்ல. ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட 0.03க்கு மேல வந்து போயிட்டு இருக்கு. மேபி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது இன்னும் அதிகமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதோட சப்ளை 5.211 பில்லியன் இருக்கிறதுனால 0.01 வச்சாலே இதோட மார்க்கெட் கேப் லிஸ்ட் ஆகும்போது பெரிய அளவுல இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட யூசர்ஸ் இந்த ஃபிஃப்த் ஸ்கேப் காயினை வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ சேல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டார்க் லூம். இந்த டார்க் லூம்ன்ற காயினும் வந்து ஒரு கேம் பேஸ்டு காயின். ஸோ இது வந்து மெட்டாவர்ஸ் பேஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ல வந்து 0.005 அதில் தான் வந்து ப்ரீ சேல்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சப்ளை வந்து கிட்டத்தட்ட 35.95 பில்லியன் காயின்ஸ் வந்து இதோட சப்ளை இருக்கு. இது வந்து பிஎஸ்சி அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல வந்து ரன் ஆகுது. அண்ட் இந்த டார்க் லூம்க்கும் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டியிருக்காங்க இந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ண. ஸோ இந்த ப்ரீ சேல் வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் அவங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த ப்ரீ சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் இப்போ சொல்ல போற இந்த அத்தனை காயினோட லிங்கை வந்து இந்த வீடியோ கீழே தரேன். ஸோ அந்த ப்ரீ சேல போய் பாருங்க. இந்த காயினை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க இது பொட்டன்ஷியலான காயின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது என்னோட சஜஷன். அண்ட் தேர்டா பார்க்கக்கூடிய காயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக், SMOG. இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா சொலானா பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடியது. இது வெறும் சொலானா பிளாக் செயின்ல மட்டும் கிடையாது. இது இன்டர் ஆப்பரபிலிட்டி பிளாக் செயின். அதாவது எத்திரியம்லயும் ரன் ஆகும், பைனான்ஸ்லயும் ரன் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடிய ஒரு காயின். இதோட ஏம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் மார்க்கெட் கேப்பை இவங்க ஷார்ட் டைம்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதுல மெயினான விஷயமே ஸ்டேக் டு earn. கிட்டத்தட்ட 46% வந்து ஸ்டேக்கிங்க்கு ரிவார்ட்ஸா வந்து தராங்க இதோட ஏபிஒய். ஸோ இந்த காயின்ல நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மாக் வந்து இந்த சொலானா பிளாக் செயின்ல இப்போ நிறைய மீம் காயின்ஸா வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த ஸ்மாகுக்கு வந்து ப்ரீ சேல்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கும் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கிளிக் பண்ணி இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா இந்த ஸ்மாக் காயின்ல கண்டிப்பா இதோட ப்ரீ சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பிளே டோஜ். இதுவும் வந்து ஒரு டாக் பேஸ்டு தீம் காயின். அதாவது இந்த டாக் தீம்டு காயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இந்த காயினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமிங் காயின். நீங்க வந்து பிளே டு ஏர்ன் அப்படின்ற அந்த ரிவார்டை வந்து ஏர்ன் பண்றீங்க. அதாவது இந்த கேமை நீங்க விளையாடுனீங்கன்னா ஒரு டாகை நீங்க ப்ரீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அதை பேட்டிலுக்கு ரெடி பண்ணி நீங்க விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளே டு ஏர்ன் காயின் மூலயமா இந்த பிளே டோஜ் கிடைக்கும். ஸோ டோஜ் வந்து ஆல்ரெடி எலான் மஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணாரு. எலான் மஸ்க்கு திரும்பி ஒரு ட்வீட்டை போட்டு இதை சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த டோஜ் பேஸ்டு தீம் காயின்ஸ் எல்லாமே வேற லெவல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஸோ இந்த பிளே டு ஏர்ன் டோஜ் அதாவது இந்த பிளே டோஜ் என்ற காரணம் இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டை கேதர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 4 டாப் காயின்ஸை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க.
ஸோ இதோட ப்ரீ சேல்லலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த காயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும்போது வேற லெவல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.